ஹலோ. என்னம்மா நல்லா இருக்கியா? சீனண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்னம்மா பண்ற? ஆ சமைச்சுக்கிட்டு இருக்கேண்ணா. ஓ அப்படியாம்மா. சரி, கவர்மெண்ட் ஜாப்க்காக எக்ஸாம்லாம் எழுதியிருந்தியே, இன்னும் எதுவும் கிடைக்கல போல இருக்கு. ஆ, ஆமாண்ணா. நானும் எல்லா எக்ஸாமும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். சரி சரி விடுமா. ஆ, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்காருமா. அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் வாங்கி கொடுத்துருக்காருமா. நான் அவரோட நம்பரை உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேம்மா. நீ ஒரு தடவை அவர்கிட்ட பேசிப்பாரு, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் ஆ, பண்ணுவாருமா. ஆ சரிங்கண்ணா. சரி, நான் வச்சிருவாம்மா. ம். சரிம்மா. அண்ணன் சொல்றத பார்த்தா கண்டிப்பா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் போல இருக்கு. கிடைச்சா நல்லா இருக்கும். ம். ம். ஹலோ, யாருங்க? ஹலோ. நீங்க மூர்த்தி சார் தானேங்க? ஆமாங்க. நீங்க யாரு? சார் என்னோட பேர் தீப்தி. அ, உங்க நம்பரை சீனு அண்ணா தான் கொடுத்தாரு. ஓ, ஓகே. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, வேலை விஷயமா அண்ணா உங்ககிட்ட பேச சொன்னாரு. அதான் உங்ககிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். ஓ, ஆமா. என்கிட்ட கூட சொல்லியிருந்தாரு. ஆ, ஆ, நீங்க ஒன்று பண்ணுங்க. வீட்டுக்கு வாங்க, பேசலாம். ஆ, சரிங்க சார். எப்போ சார் வரலாம்? ஆ, இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணி மாதிரி வாங்க. உங்க அட்ரஸ் எனக்கு தெரியாதுங்களே. ஆ, நான் வீட்டு அட்ரஸும் லொகேஷனும் உங்க நம்பருக்கு சென்ட் பண்றேன். ஓகேங்களா? சரிங்க சார், வந்துடுறேன். சரிங்க. பா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சார் மட்டும் வேலை வாங்கி கொடுத்துட்டாருன்னா நிம்மதியா செட்டில் ஆயிடலாம். ஹம். யார் வேணுங்க? வணக்கம் சார். வணக்கங்க. யாருங்க நீங்க? சார் என் பேர் தீப்தி சார். காலையில கூட வேலை விஷயமா பேசினேன். அதான் சார் கவர்மெண்ட் ஜாப்க்காக சீனு அண்ணா ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஓ, நீதானாமா அது? ம். சரி சரி, உள்ள வாமா. ம். ம். உட்காருமா. ம். வாங்கிக்கோமா. தேங்க்யூ சார். ம். இப்போ சொல்லுமா. சார் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஓகே. உங்ககிட்ட சொன்னால் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சீனு அண்ணா சொன்னார். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சார். ம். நீ எது வரைக்கும் படிச்சிருக்கமா? நான் எம்காம் முடிச்சிருக்கேன் சார். ஓ, எம்காம். ம். ம். ஆ, உன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலை ஒன்று இருக்கு. ஆனா அது கிடைக்கணும்னா கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்குமே. எவ்வளோ செலவாகும் சார்? ம், ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுமா? 10 லட்சம் ஆகுங்களா? ம். 10 லட்சம் ரொம்ப அதிகமாக இருக்கே சார். நீ வேற. இந்த வேலைக்கு 15 லட்சம் வரைக்கும் கொடுக்க ஆள் ரெடியா இருக்காங்கம்மா. ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. இதுதான் கரெக்டான டைம். இந்த வேலை மட்டும் கிடைச்சிச்சுன்னா நல்ல இன்கம் வரும். கரெக்டு தான். ஆனால் 10 லட்சம்லாம் ரொம்ப கஷ்டம் சார்.
ஒரு 5 லட்சம்னா எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன் சார். 5 லட்சமா? ம். சரிம்மா, நான் அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் இதை பற்றி ஒரு தடவை பேசிட்டு அப்புறமா நான் உனக்கு சொல்கிறேன். சரியா? ம் சரிங்க சார். ம். உங்களை தான் முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்காக பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார். சரிம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா? சரிங்க சார். அப்போ நான் கிளம்பட்டுங்களா? சரி, போயிட்டு வாமா. ம் ஹலோ, சொல்லுங்க சீனு அண்ணா. அம்மா தீப்தி, ம் நான் சொன்ன மூர்த்தி சாரை போய் பார்த்தியாம்மா? ஆ, பார்த்துட்டு வந்தேண்ணா. ம். ஆனால் அவர் 10 லட்ச ரூபாய் கேட்குறாரு. ஆத்தாடி, 10 லட்சமா? ம் ஐயோ, அவ்வளோ அதிகமாக கேட்குறாருன்னா கண்டிப்பாக நல்ல வேலையாக தான் பார்த்துருப்பாரு. அவர் நினச்சாருன்னா அவனுக்கு கண்டிப்பாக நல்ல வேலையாக வாங்கி தருவாருமா. அவரை சாதாரணமாக நினைக்காதம்மா. அவர் கையில் எக்கச்சக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவர் நினச்சாருன்னா ஒரு செகண்டில் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாரு. அப்படியாண்ணா? ம். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுமா, சரியா? சரிங்கண்ணா. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா எனக்கு அதுவே போதும். சரிம்மா, நீ பார்த்து எதுவாக இருந்தாலும் பண்ணு. ஆ சரிங்கண்ணா. ஃபோனை வச்சிடுறேன். சரிம்மா. ம் ஹலோ. நான் மூர்த்தி பேசுகிறேம்மா. ஆ சொல்லுங்க சார். நாளைக்கு நீ கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வந்துட்டு போமா. ஆ, கோச்சுக்காதீங்க சார். நீங்கள் கேட்ட அந்த அமௌண்ட்டை என்னால் ரெடி பண்ண முடியாது. முதல்ல நீ வாமா, அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் பேசிக்கலாம். ம் சரி, வரேன் சார். ம். சரிம்மா, வச்சுரு. ம் வாமா, உள்ள வா. ம் உட்காருமா. ம் கொஞ்சம் இருமா, குடிக்க போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாம் சார். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. என்ன விஷயம் சார்? ஆ, 10 லட்சம் இல்லாம என்னால உனக்கு இந்த வேலையை வாங்கி தர முடியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், 10 லட்ச ரூபாலாம் என்னால் ரெடி பண்ணவே முடியாது சார். அவசரப்படாத, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ம் நீ மட்டும் ஊன்னு சொன்னா ஒரு பைசா கூட நீ கொடுக்காம இந்த ஜாபை உனக்கே வாங்கி கொடுத்துருவேன். அப்படிங்களா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறீங்களா? நீ மட்டும் என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா இப்பவே இந்த வேலை உனக்கே கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். என்ன ஓகேவா? சாரி சார். இப்படியெல்லாம் செஞ்சு தான் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வேலையே எனக்கு தேவையில்லை சார். நான் கிளம்புறேன் சார்.